அம்மாவுடைய அனுகிரகம் இருந்தால்தான் ஆலயத்திற்கு வர முடியும். ஆலயத்தில் எவ்வளவு அமைதியாக இந்த சந்தபதி ஹோமங்களை காதாலை கேட்கும் பொழுது எந்த ஒரு நோய்கள் இல்லாமல் வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு நமக்கு வாழ்க்கையில ஒரு அவசியமா நம்ம அம்பாட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டியது. சரீரத்தில் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் எந்த நோய் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். இது ஒன்று நாங்களால் கோயிலுக்கு வரும்பொழுது ஏதோ ஒன்று அம்பாள் கபிலத்திற்குவான் அல்லது போன்ற நெய் இல்ல நவதானியங்கள் ரோகஜாமங்கள் வரும்போது ஏதோ ஒன்று உங்களால் முடிந்தவரை இவரை சமர்ப்பணம் செய்யலாம். அம்பாளுக்கு விசேஷமான வழிபாடு அம்பாள் அனைவருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு ஆகதியாக மகா பூர்ணாவதியாக நடைபெற உள்ளது. தற்போது வஸ்திரமான அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டு அதை தொடர்ந்து மகா பூர்ணாவதி உபச்சாரங்கள் அதை தொடர்ந்து அம்பாளுக்கு விழாபிஷேகம் நடைபெற்று அலங்காரம் மகா தீபாராதனை கருப்புசாதங்கள் வளர்த்திருக்கிறார்கள். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று அந்த எழுந்து அதுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டேன். வாங்கலாம்.